அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட்டியாக ஒரு ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாமா? ஒரு பொருள் முடிவு பண்ணிட்டோம், கொஞ்சம் பர்ஃபெக்டாக போகணும்ல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பாப்பாவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். என்னென்ன வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாப்பாவை ட்ரெஸ் எடுத்திருந்தோம்ல, அதுக்கு இந்த பெல்ட் போட்டால் அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அஃப்ரீன் அம்மாவுக்கு வாங்கினது. அப்புறம் ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அஃப்ரா குட்டிக்கு வாங்கினது. இதே மாதிரியே அஃப்ரீன் அம்மாவுக்கும் வாங்கியிருக்கேன். அது வந்துட்டு ஷேப் இதில் மாங்காய் மாதிரி இருக்குல்ல, இந்த ஹார்ட் மாதிரி இருக்கிறது அஃப்ரீன் அம்மாக்காக வாங்கினது. அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக்கு போனோடனே அஃப்ரா குட்டி தூக்குனது பார்த்தீங்கன்னா இதுதான். இது எல்லாமே நம்ம கடையில் வாங்கினது தான். அப்புறம் ஒரு கிளிப்பு, சென்டர் கிளிப் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்துட்டு அஃப்ரா குட்டிக்கு வாங்கின வளையல். இது அஃப்ரீன் அம்மாவுக்கு மல்டி கலரில் போட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அழகாக இருக்கும்ல, அதனால் அவங்களுக்கு வாங்கினது. இதுவும் நம்ம அஃப்ரா குட்டிக்கு வாங்கினது தான். அப்புறம் என்னோடய நாத்தனார் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு டவுட், அவங்க ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு அஃப்ரா குட்டியை காமிச்சு தான் அந்த ஃபவுண்டேஷனு அதெல்லாம் வாங்கினேன். ஐலைனருமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ரெயின் ட்ராப் வந்துட்டு என் சாரீக்கு மேட்சாக மிஸ்மேட்ச் பண்ணி போடுவாங்கள்ல, அதனால் 2 கலர் வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எனக்காக வாங்கினது. ரெயின் ட்ராப் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் கையில் போட்டால், அதனால தான் அந்த வளையல் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் இருக்கிறனால எங்கிட்டங்க வளையல்லாம் போடுறது கிடையாது. இதுவும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சிஸ்டருக்கு வாங்கினது தான். அவ்வளோதான் நம்மளோட ஷாப்பிங். இது பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு வாங்கின பெல்ட்டு. பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.